10 மாதமா என்ன கணக்குன்னு தெரியலையே. ஆட்சி முடியும். தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு இருக்கின்றது. ஓராண்டல்ல, இன்னும் தேர்தலுக்கு 13 மாத காலம் இருக்கின்றது. இவர் 10 மாதங்களில் ஆட்சிக்கு வருவோம் என்றால் எப்படி மந்திரத்தால் வர வைப்பாரா அல்லது யாகம் கீகம் ஏதாவது வைத்து வர வைப்பாரா என்று தெரியவில்லை. ஜனநாயக ரீதியாக தேர்தலை எதிர்கொள்ள திராவிட முன்னேற்ற கழகம் களத்திலே நின்று கொண்டிருக்கின்றது. காலையிலே 6:30 மணிக்கு தொடங்குகின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு சார்ந்த மக்கள் பிரதிகளாகட்டும் கழகத்தோடாகட்டும் களத்திலே நின்று கொண்டிருக்கின்றோம். எல்முருகனையோ அல்லது நீங்கள் பாரதிய ஜனதாவுடன் கட்சியினுடைய அண்ணாமலையை தொடர்பு கொண்டு பாருங்கள், அவர்கள் உங்களுக்கு கிடைக்கிறாரா என்று. களத்திலே ஒன்றிணைந்து ஒருங்கிணைந்து எங்கள் முதல்வர் மக்களோடு பயணிக்கின்ற இந்த பயணத்தின் இறுதி தீர்ப்பு என்பது 2026ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற தேர்தலில் நிச்சயம் அறுதியிட்டு உறுதியோடு சொல்லுகிறோம். 200 நிச்சயம், 234 எங்கள் லட்சியம். அடுத்து மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக பாஜக கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி இருக்காங்க. நேற்று பள்ளி மாணவர்களிடையே எல்லாம் போயிட்டு கையெழுத்து வாங்கியிருக்காங்க. மக்களால் ஏற்கனவே விரட்டப்பட்ட இயக்கம் பாரதிய ஜனதா என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். தற்பொழுது மாணவ செல்வங்களிடையே மதத்தால் இனத்தால் பிரிவினையை உண்டாக்கலாம் என்று நினைத்தவர்கள் அதற்கு தமிழக மண் இடமில்லை என்பதை அறிந்த பிறகு இப்பொழுது மாணவ செல்வங்களிடையே ஒரு பிரித்தாளுகின்ற சூழ்ச்சியை மேற்கொண்டு வருகின்றார்கள். சென்ற இடங்களில் எல்லாம் எப்படி ஏற்கனவே கோபக் மோடி என்றார்களோ அதுபோல் சென்ற இடங்களில் எல்லாம் இந்த மும்மொழி கொள்கையை ஆதரிக்கின்றவர்களுக்கு எதிர்ப்பாக கோபேக் என்ற குரல் தான் தமிழகம் எங்கும் கேட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு நாள் 2 நாள் ஊடகங்களுக்காக வெளிச்சம் போட்டு காட்டுவதற்காக சென்றிருப்பார்கள். அதன் பிறகு காணவில்லை. இந்த சூழ்நிலை தொடருமானால் மக்களே வெகுண்டெழுந்து அவர்களை அந்த காலத்தில் கேட்டிருப்பீர்கள் புலியை முரத்தால் அரித்த தமிழச்சிகளை பற்றி, அந்த நிலை இன்றைக்கு தமிழகத்தில் உருவாகிவிடும் என்று பாரதிய ஜனதாவிற்கு எச்சரிக்கையாக கூற கடமைப்பட்டிருக்கிறோம். விடுனா அவர்லாம் இங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்றவர்லாம் அந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. 10 மாதமா என்ன கணக்குன்னு தெரியலையே. ஆட்சி முடியும். தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு இருக்கின்றது. ஓராண்டல்ல, இன்னும் தேர்தலுக்கு 13 மாத காலம் இருக்கின்றது. இவர் 10 மாதங்களில் ஆட்சிக்கு வருவோம் என்றால் எப்படி மந்திரத்தால் வர வைப்பாரா அல்லது யாகம் கீகம் ஏதாவது வைத்து வர வைப்பாரா என்று தெரியவில்லை. ஜனநாயக ரீதியாக தேர்தலை எதிர்கொள்ள திராவிட முன்னேற்ற கழகம் களத்திலே நின்று கொண்டிருக்கின்றது. காலையிலே 6:30 மணிக்கு தொடங்குகின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு சார்ந்த மக்கள் பிரதிகளாகட்டும் கழகத்தோடாகட்டும் களத்திலே நின்று கொண்டிருக்கின்றோம். எல்முருகனையோ அல்லது நீங்கள் பாரதிய ஜனதாவுடன் கட்சியினுடைய அண்ணாமலையை தொடர்பு கொண்டு பாருங்கள், அவர்கள் உங்களுக்கு கிடைக்கிறாரா என்று. களத்திலே ஒன்றிணைந்து ஒருங்கிணைந்து எங்கள் முதல்வர் மக்களோடு பயணிக்கின்ற இந்த பயணத்தின் இறுதி தீர்ப்பு என்பது 2026ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற தேர்தலில் நிச்சயம் அறுதியிட்டு உறுதியோடு சொல்லுகிறோம். 200 நிச்சயம், 234 எங்கள் லட்சியம். அடுத்து மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக பாஜக கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி இருக்காங்க. நேற்று பள்ளி மாணவர்களிடையே எல்லாம் போயிட்டு கையெழுத்து வாங்கியிருக்காங்க. மக்களால் ஏற்கனவே விரட்டப்பட்ட இயக்கம் பாரதிய ஜனதா என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். தற்பொழுது மாணவ செல்வங்களிடையே மதத்தால் இனத்தால் பிரிவினையை உண்டாக்கலாம் என்று நினைத்தவர்கள் அதற்கு தமிழக மண் இடமில்லை என்பதை அறிந்த பிறகு இப்பொழுது மாணவ செல்வங்களிடையே ஒரு பிரித்தாளுகின்ற சூழ்ச்சியை மேற்கொண்டு வருகின்றார்கள். சென்ற இடங்களில் எல்லாம் எப்படி ஏற்கனவே கோபக் மோடி என்றார்களோ அதுபோல் சென்ற இடங்களில் எல்லாம் இந்த மும்மொழி கொள்கையை ஆதரிக்கின்றவர்களுக்கு எதிர்ப்பாக கோபேக் என்ற குரல் தான் தமிழகம் எங்கும் கேட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு நாள் 2 நாள் ஊடகங்களுக்காக வெளிச்சம் போட்டு காட்டுவதற்காக சென்றிருப்பார்கள். அதன் பிறகு காணவில்லை. இந்த சூழ்நிலை தொடருமானால் மக்களே வெகுண்டெழுந்து அவர்களை அந்த காலத்தில் கேட்டிருப்பீர்கள் புலியை முரத்தால் அரித்த தமிழச்சிகளை பற்றி, அந்த நிலை இன்றைக்கு தமிழகத்தில் உருவாகிவிடும் என்று பாரதிய ஜனதாவிற்கு எச்சரிக்கையாக கூற கடமைப்பட்டிருக்கிறோம். விடுனா அவர்லாம் இங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்றவர்லாம் அந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. 10 மாதமா என்ன கணக்குன்னு தெரியலையே. ஆட்சி முடியும். தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு இருக்கின்றது. ஓராண்டல்ல, இன்னும் தேர்தலுக்கு 13 மாத காலம் இருக்கின்றது. இவர் 10 மாதங்களில் ஆட்சிக்கு வருவோம் என்றால் எப்படி மந்திரத்தால் வர வைப்பாரா அல்லது யாகம் கீகம் ஏதாவது வைத்து வர வைப்பாரா என்று தெரியவில்லை.
ஜனநாயக ரீதியாக தேர்தலை எதிர்கொள்ள திராவிட முன்னேற்ற கழகம் களத்திலே நின்று கொண்டிருக்கின்றது. காலையிலே 6:30 மணிக்கு தொடங்குகின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு சார்ந்த மக்கள் பிரதிநிதிகளாகட்டும் கழகத்தோடாகட்டும் களத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். எல்முருகனையோ அல்லது நீங்கள் பாரதிய ஜனதாவுடன் கட்சியினுடைய அண்ணாமலையை தொடர்பு கொண்டு பாருங்கள், அவர்கள் உங்களுக்கு கிடைக்கிறாரா என்று. களத்திலே ஒருங்கிணைந்து எங்கள் முதல்வர் மக்களோடு பயணிக்கின்ற இந்த பயணத்தின் இறுதி தீர்ப்பு என்பது 2026ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற தேர்தலில் நிச்சயம் அறுதியிட்டு உறுதியோடு சொல்லுகிறோம். 200 நிச்சயம், 234 எங்கள் லட்சியம். அதாவது மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக பாஜக கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி இருக்காங்க. நேற்று பள்ளி மாணவர்களிடையே எல்லாம் போயிட்டு கையெழுத்து வாங்கியிருக்காங்க. மக்களால் ஏற்கனவே விரட்டப்பட்ட இயக்கம் பாரதிய ஜனதா என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். தற்பொழுது மாணவ செல்வங்களிடையே மதத்தால் இனத்தால் பிரிவினையை உண்டாக்கலாம் என்று நினைத்தவர்கள் அதற்கு தமிழக மண் இடமில்லை என்பதை அறிந்த பிறகு இப்பொழுது மாணவ செல்வங்களிடையே ஒரு பிரித்தாளுகின்ற சூழ்ச்சியை மேற்கொண்டு வருகின்றார்கள். சென்ற இடங்களில் எல்லாம் எப்படி ஏற்கனவே கோபக் மோடி என்றார்களோ அதுபோல் சென்ற இடங்களில் எல்லாம் இந்த மும்மொழி கொள்கையை ஆதரிக்கின்றவர்களுக்கு எதிர்ப்பாக கோபேக் என்ற குரல் தான் தமிழகம் எங்கும் கேட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு நாள் 2 நாள் ஊடகங்களுக்காக வெளிச்சம் போட்டு காட்டுவதற்காக சென்றிருப்பார்கள், அதன் பிறகு காணவில்லை. இந்த சூழ்நிலை தொடருமானால் மக்களே வெகுண்டெழுந்து அவர்களை அந்த காலத்தில் கேட்டிருப்பீர்கள் புலியை முரத்தால் அரித்த தமிழச்சிகளை பற்றி, அந்த நிலை இன்றைக்கு தமிழகத்தில் உருவாகிவிடும் என்று பாரதிய ஜனதாவிற்கு எச்சரிக்கையாக கூற கடமைப்பட்டிருக்கிறோம். சேகர் பாபு அண்ணா விடுனா அவரெல்லாம் இங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்றவரெல்லாம் அந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு.